இதே கதை தான் எங்க கோயம்புத்தூர்ல இந்த ஒன் டே ஆப் மூலம் இந்த கல்லூரி மாணவி அந்த தொழிலதிபரை சந்தித்து 24/7 கஞ்சா கிடைக்கும், ஹபின் கிடைக்கும், ஹெராயின் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். பேலமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கிடைக்கும். அதுக்கு தான் போலீஸ் சுட்டு பிடிச்சதில்லை, பிடிச்சு தான் சுட்டது. ராத்திரி 11 மணிக்கு சமூக விரோதி கூட இடத்துக்கு நீ போய் கார் குலுங்குனா சமூக விரோதி என்ன பண்ணுவோம்? ஒரு ஆண் தவறு செய்தா சமூகம் கெட்டு போகாது. பெண் தவறு செய்தால் அவ வயிற்றுல வளர கரு யாருக்கு சொந்தமானது? மரபணு மாறி போயிடும். ஒரு ராஜா வீட்டுல தான் பொண்ணு எடுப்பான். ஏன்? அவனுக்கு அந்த ராஜாங்கிற மரபணு வேணும், யுத்தம் பண்ணக்கூடிய மரபணு வேணும், அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றக்கூடிய மரபணு வேணும். ஆனா இருங்க, அதுதான் மரபணு. அப்ப இவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடந்திருக்கும், 100 மடை நடந்திருக்கும். கரெக்டா யோசிக்கிறீங்க. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் ஒரு பெண்மணி, கல்லூரி மாணவி தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து காரில் பேசிகிட்டு இருந்ததாக, இன்றைக்கி அதில் 3 பேர் அந்த பெண்ணை பாலியல் அத்துமீறல் செய்திருக்கிறார்கள், அவர்களை சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்குது. இதில் என்ன, இது மது போதையா, பின்னால் ஏதாவது கலாச்சார சீர்வழியா, உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன? இந்த கல்லூரி மாணவி மதுரையை சேர்ந்தவர், 1ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி. இந்த ஆண் நண்பர் ஒரு ஆட்டோமொபைல் ஒரு தொழிலதிபர். 2 பேரும் 1 டே ஆப், 2 டே ஆப், 1 வீக் ஆப், விரும்பியவர்கள் விரும்பிய பெண்களோடு உல்லாசமாக இருக்கலாம். 2 நாள் சுற்றுப்பயணம் பக்கத்தில் ஊட்டி இருக்கு போகலாம், இந்த பக்கம் கொடைக்கானல் போகலாம். அவங்க நீண்ட நாள் நண்பர்கள் கிடையாது. பாப்பா, அதாவது அந்த அதுக்கு அந்த அந்த ஆப்புக்கு பேரே 1 டே ஆப், 2 டே ஆப், 1 வீக் ஆப், அவ்வளோதான். அதிகபட்சம் எங்கேயாவது வெளியூர் போகணும்னா 1 வாரம் போயிட்டு வரலாம். கோவா போனால் 1 வாரம் போயிட்டு வரலாம். இதில் ஆண்களும் உள்ளார்கள், கால் பாய்ஸ். அவர்களுக்கு பேர், நீ இந்த கடுக்க போட்டிருக்கிறவர்கள் பூரா ஒரு காலத்தில் அப்படித்தான். நீங்கள் பம்பாயில் காமாத்திபுரா இந்த பகுதியில் கால் பாய்ஸ் அத்தனை பேரும் கடுக்கம் போட்டிருப்போம். ஒரு இண்டிகேஷன். அவர்களை பம்பாயில் வசதி படைத்த பெண்கள் அந்த கால் பாய்ஸ் அதனுடைய காரில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. அதே போல் பம்பாயை பொறுத்தவரை வசதி படைத்த ஆண்கள், நீங்கள் தன்னுடைய ஆசை நாயகிகளை அந்த புறத்துக்கு அழைத்து செல்லுகிற பொழுது, அந்த புறத்துக்கு பாதுகாவலர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருநங்கைகள் தான். பெண்களை போலவே இருப்பார்கள். அதாவது முகலாய பேரரசிலிருந்து முகலாய காலத்திலிருந்து காதலும் காமமும் இருக்கு. அப்போ இதே கதை தான் எங்க கோயம்புத்தூர்ல இந்த 1 டே ஆப் மூலம் இந்த கல்லூரி மாணவி அந்த தொழிலதிபரை சந்தித்து, சமூக விரோதிகள் கூடுகிற இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் பீளமேடு காவல் நிலைய எல்லைக்குள் 350 ஏக்கர் இடம். ஒவ்வொரு முதலாளி ஒரு 50 ஏக்கரை வாங்கி போட்டிருக்கான். எதுக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு, 7 ஸ்டார் கட்டுறதுக்கு, பெரிய மால் கட்டுறதுக்கு வாங்கி போட்டிருக்கான். யாரும் கட்டலை. அந்த இடம் அப்படியே இருக்குது. இங்கே 24/7 சாராயம் கிடைக்கும், 24/7 கஞ்சா கிடைக்கும், ஹபின் கிடைக்கும், ஹெராயின் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். பேலமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே கிடைக்கும். இப்படி பகீர் குற்றச்சாட்டு வேற என்ன? இதெல்லாம் கட்டுப்படுத்த யாருங்க? யார் இதெல்லாம் கட்டுப்படுத்துவது? தமிழ்நாடு காவல்துறை தான் கட்டுப்படுத்தும். அப்ப காவல்துறைக்கு தெரியாம இது எப்படி நடக்கு? நாம் தமிழர் கும்பல் ஒரு கும்பலை போய் உள்ள டாஸ்மார்க் நடந்துட்டு இருக்கு, இல்லீகல் டாஸ்மார்க்கே இல்லீகல் தான்.
நீதிமன்றம் சொன்ன சட்டப்படி காலையில் 12 மணிக்கு திறக்கணும், ராத்திரி 10 மணிக்கு மூடிடணும். ஆனால் 24/7 24 மணி நேரம் முன்னாடி பூட்டி இருக்கும், பின்னாடி திறந்துருக்கும். 24 ராத்திரி 2 மணிக்கு போய் ஒரு காந்தி ஒரு 500 நோட்டை தள்ளுங்க, கை மட்டும் போகும், கை வழியே சரக்கு வரும். காந்தியை பார்த்தாலே சரக்கு நகர்ந்து வந்துடும். காந்தியை பார்த்தாலே சரக்கு நகர்ந்து வந்துடும். எல்லா ஊர்லையும் 5300 கடை இருக்குது தமிழ்நாட்டில். அத்தனை கடையும் 24 காவல்துறைக்கு தெரியாதா? அந்த ஏரியா அதிமுக கிளை செயலாளருக்கு தெரியாதா? திமுக காரனுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்ட்காரனுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி இது நடக்குது? இல்லை, நீங்கள் சொல்கிறத அடிப்படையில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஆண் பெண் அவங்களுடைய வயது வந்தவர்கள் இன்றைக்கு பெண்ணியவாதிகள்லாம் சொல்கிறாங்க. அப்படி போனாலும் இவங்க 3 பேரும் சமூக விரோத சக்திகள் தானே, அவங்க வந்து கிரிமினல்ஸ் தானே. அந்த இடத்துல வந்து இப்படி நடந்தது, இது வந்து சட்ட ஒழுங்கு குறைபாடாக தானே பார்க்கணும். அதுக்கு தான் போலீஸு சுட்டு பிடிச்சு தான் சுட்டது. போலீஸு அது தண்டனை சரி, அதை நியாயப்படுத்தலை. பெண்களுக்குன்னு சில கண்ணியம் இருக்குது. ராத்திரி 11 மணிக்கு சமூக விரோதி கூடுற இடத்துக்கு நீ போய் கார் குலுங்குனா சமூக விரோதி என்ன பண்ணுவோம்? சுட்டு பிடிக்கிறாரே, முடிஞ்சு சுட்டு போட, அவன் உயிரே தேவையில்லை. ஆனால் பெண்ணியவாதிகளை நான் கேட்குறேன், 11 மணிக்கு இல்லீகலாக அங்கே என்ன வேலை ஒரு பெண்ணுக்கு? ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு பெண்ணுக்கு, ஒரு குடும்ப பெண்ணுக்கு, ஒரு கல்லூரி மாணவிக்கு அங்கே என்ன வேலை? ஒரு அவங்க தரப்புல இருந்து இப்போ நீங்கள் தான் அவங்க தரப்பே கிடையாது. ஒன்டே ஆப்பில் போடான்னு நான் நிரூபிக்கட்டுமா? ஒன்டே ஆப்பில் யாராக இருக்கான்னு சைபர் கிரைம் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் பெண்களை நியாயப்படுத்துகிறோம். பெண்கள் கண்கள், எனக்கு மக பொண்டாட்டி அம்மா மக எல்லாம் இருக்குது, எல்லாம் பெண்கள் தான். அவனுங்களாம் இப்போ நம்மளை வளர்த்தி ஆளாக்கி பண்ண பெண்கள், ஆண்கள் கிடையாது. நம்ம சம்பாரித்து போனதோடு சரி, எல்லாம் குழந்தை குட்டி குடும்பமாக பெண்கள் தான். ஆனால் சில கட்டுப்பாடுகளும் இருக்குது. கட்டுப்பாடுகளை உடைப்பவர்கள் பெண்களே அல்ல என்னுடைய பார்வையில். ஒரு ஆண் தவறு செய்தால் சமூகம் கெட்டு போகாது. பெண் தவறு செய்தால் அவ வயிற்றில் வளர கரு யாருக்கு சொந்தமானது? அந்த குடும்பத்துக்கு சொந்தமானதா? முன்னோர்கள் பூரா முட்டாளா மடையனா? சொல்லுங்க. ஏன் 10 செருப்பு தேஞ்சு ஒரு கல்யாணம் பண்றான்? அவளுடைய பரம்பரையவே பார்க்குறான். பரம்பரையில் யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது. தப்பு பண்ணா தன்னுடைய சந்ததிக்கு மேலே வேற சந்ததி வயிற்றுக்குள்ள வளர்ந்துடும். அந்த சந்ததி இங்கே வந்து மரபணு மாறி போயிடும். ஒரு ராஜா வீட்டில் தான் பொண்ணு எடுப்பான். ஏன்? அவனுக்கு அந்த ராஜாங்கிற மரபணு வேணும், யுத்தம் பண்ணக்கூடிய மரபணு வேணும், அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றக்கூடிய மரபணு வேணும். ஆனா இருங்க, அதுதான் மரபணு. மரபணு என்பதே ஒரு குடும்பத்தினுடைய உயர்ந்த குணங்களை கடத்தக்கூடியதுதான் மரபணு. அதை பெண் தவறு செய்தால் மரபணு மாறிப்போம். இல்லை, நான் கேட்க வந்தது, நீங்க பெரியாரிய சிந்தனைகள் எல்லாம் பேசி நான் பார்த்துருக்கேன். பேசி பார்த்து பெரியார் தப்பில பெரியார் இதெல்லாம் ஒன்றும் மறுக்கலையே. ஜாதிய மறுப்புல நீங்க வந்து பேசியும் நான் பார்த்துருக்கேன். திடீர்னு நீங்க மரபணு பரம்பரை தொடர்ச்சி இல்ல இல்ல இல்ல, அது பெரியாரும் அதான் சொல்றாரு. மரபணுனா விபச்சாரம் பண்ணலான்னு அர்த்தமா? இல்ல சொல்லுங்க. இல்ல அது தவறு. அப்புறம் மரபணு என்பது உங்களுக்கு தேவையில்லையா? மரபணு உங்க தாத்தா பாட்டம் பூட்டனுடைய மரபணு உங்களுக்கு தேவையில்லையா? வேணுமா வேண்டாமா? ஆனா அது நீங்க அப்படி சொல்லும்போது பார்த்தா ஜாதிக்குள்ளே திருமணம் அப்படி போயிருது இல்ல. இல்ல, நீங்க அதே ஜாதிக்குள்ள போறீங்க. ஜாதிக்குள்ள அப்படி அல்ல. மரபணுனா ஒரு 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 சமூகம் எந்த தவறும் செய்யாமல் இருக்கணும். பெண் யாரு வேணா இருக்கலாம், பெண் யாரு வேணா இருக்கலாம். ஆண் தான் மரபணுவை கடத்துகிறவன். இப்போ எங்க அம்மா வந்து தேவர், எங்க அப்பா நாடாரு, நான் என்னுடைய மனைவி கோனாரு, என் பையன் ஐயர் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் என் மரபணு போயிட்டே இருக்கேன். நான் தெளிவாக பார்க்குறேன். ஏன்னா எங்கள் தாத்தா எப்படி இருந்தான்னு நான் சொல்ல கேட்டிருக்கேன். என் மகன் அப்படி இருக்கான். பெண் யார் வேணா இருக்கலாம், பெண்ணு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். பெண் தவறு செய்தால் மரபணு மாறிப்போம். என்னுடைய சந்ததியான மரபணு நீங்கள் ராஜாவுடைய மரபணு ஏன் தொடரும்னு நினைக்கிறான்? ராஜா ஏன் இன்னொரு ராஜா கொடுக்குறான்? அவங்களுடைய அந்த கல்ச்சரல் உள்ள கல்ச்சர் கத்திரிக்காயில் இல்லைங்க, அவர்களுடைய வீரம். அதுதான் கல்ச்சருங்கிறது வேறு, வீரங்கிறது வேறு. ஒரு ராஜ பரம்பரைக்கு தான் வீரம் இருக்கும். 7 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு குழந்தை. 7 வயசு மேலே என்ன கொடுத்துருவான் கையில்? என்ன கூட கத்தியை கொடுத்துருவான்.
நம்ம குழந்தை 7 வயசு இல்லை 70 வயசு ஆனாலும் கத்தியை தொடாது. ராஜராஜ சோழனுடைய அத்தை 7 வயசுலேயே கத்தியை கொடுத்துட்றான், குருவாலை கொடுத்துட்றான். குந்தவை மரபணுக்கான மரியாதை ஏன் சொல்கிறேன்? 7 வயசுல எதை கொடுக்குறா கையில்? கத்தியை கொடுக்குறா. அவன் தான் சிற்றரசன், உலக பேரரசனாக மாறுகிறான். இப்போது இந்த விஷயத்தில் இப்போ தொடர்ச்சியாக போதைப் பொருள் குறித்து நீங்களும் நிறைய விதவிதமான போதை டாஸ்மார்க் இல்லாமல் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ புதிய ஒரு இதை சொல்கிறீங்க, ஒன் ஆப் அப்படின்றது. இதுவும் இன்னும் போலீஸ்களுக்கு தெரியாமல் தெரியும், காவல்துறைக்கு தெரியும். ஆணும் இருக்கா, பெண்ணு இருக்கா, ஆண் விபச்சாரி இருக்கா, பெண் விபச்சாரி இருக்கா. இதெல்லாம் இந்த இணையதளம் வந்த ஒரு மேட்டுக்குடி கல்ச்சர், உயர்குடி கல்ச்சர். இதை கண்காணிக்க வேண்டியது காவல்துறையினுடைய சைபர் கிரைம். இதை கண்காணிக்கல. ரெண்டாவது, அந்த இடம் சமூக விரோதிகள் கூடுற இடம். அந்த பீளமேடு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. அங்கே இந்த கார் 11:30 மணிக்கு 12 மணிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பாக சமூக விரோதி அங்கே இருப்பான். அவன் கழுகுக்குன்னு பார்த்துட்டு இருப்பான், யாரா அது எவ்வளோ தள்ளிட்டு வரானா, தள்ளிட்டு வரவன் தான் வருவான். அப்போ இவங்க இதுக்கு முன்னால் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடந்திருக்கும், 100 மடை நடந்திருக்கும். கரெக்டாக யோசிக்கிறீங்க. இதை வழக்கு பதிவாகாது, அவ்வளோதான். ஏன்னா கம்ப்ளைண்ட் வர ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவ்வளோதான். நீங்கள் அந்த கோயம்புத்தூரில் நம்ம ஜக்கி வாசுதேவ கம்ப்ளைண்ட்டு பதிவாகுது, அதே நடவடிக்கை எடுக்கலையே. அவ்வளோ நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கே கிடையாது. ஜக்கி அந்த ஒரு பெண்ணு ஓடி போய் செத்து போயிட்டா, பல மர்மம் நடந்திருக்கு உள்ள. ராத்திரியில் ஐயோ அப்பான்னு கத்துறாங்க. எந்த பெண்ணை பிடிக்குதோ அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு கற்பழிச்சிட்டு இருக்கான் இப்போ பகிரங்கமாக. ஆனால் வழக்கே பதிவாகலை. இப்போ இது போன்ற வழக்குகள் நீங்கள் மீடியா வந்த பிறகு எல்லாத்துக்கும் சில தகவல் போய் சேருது. சேர்ந்த பிறகு இப்போ மனித உரிமை பாதிக்கப்பட்டது, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி சொல்லுகிற அத்தனை பேருக்கு அந்த இடம் இருக்கிறது தெரியும். அந்த இடம் இருக்கிறது வானதிக்கும் தெரியும், சாணவிக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ நாள் அந்த அம்மாவுக்கு தெரியாதா? இல்லை அந்த அம்மா கேட்குறேன், இந்த ஒன்டே ஆப் இருக்கிறது பாஜகவுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க தான் இப்போ அதிகமாக சமூக வலைதளங்களை பொய்யை பரப்புகிறாங்க. ஏன்? கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற வானதி இந்த ஒன்டே ஆப்பை அதில் ஆண் கால்கள்ஸ் இருக்கா, பெண் கால்கள், அதை அந்த லிஸ்ட் எடுத்து போய் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதானே? காலனி எல்லாம் எடுத்துன்னா சாய்பாபா காலனி எடுக்க போகிறீங்களா அந்த அம்மா கேட்குது. அப்போ காலனி இருக்குன்னு நினைக்குது அந்த அம்மா. அந்த அம்மாவும் அங்கே எம்எல்ஏ ஆகுது. கமலஹாசன் விட்டு கொடுத்துட்டு காசை வாங்கி தப்பிச்சு முடியாட்டார். இல்லை, அந்த அம்மா எம்எல்ஏ ஆக முடியாது. அந்த அம்மாவுடைய கணவர் இப்போ NH வழக்கை விசாரிக்கக்கூடிய அவர் ஒரு வழக்கறிஞர் அந்த அம்மா வாங்கி கொடுத்துருக்கு. ரோடு போடுறாங்கல்ல, ஹைவேல, அதை நிலத்தை எடுக்கும்போது இவர் அப்பீல் போட சொல்லிடுவார். போட சொல்லி ஒரு கட்டிங்கை போட்டுக்கிறது. எதை பேசுறது, எதை விடுறது, எத்தனையே பேசுறது. இதுதான் அந்த வானதியினுடைய அரசியல். வானதி எதை கேட்டாலும் MK ஸ்டாலின் செஞ்சு கொடுத்துறாரு. கல்லூரி, ரோடு, வீடு, வசதி எல்லாம். கூட்டணி கட்சியான வேலுமுருகன் கேட்ட செய்ய மாட்டேங்கிறார். ஏன்? ஸ்டாலினுக்கு அந்த மாதிரி ஆப்பு வைக்க முடியும். ஸ்டாலினை திமுக அரசை கிழிச்சு தொங்க விட முடியும். அது செய்யறதில்ல அந்த அம்மா. ஏன்? அந்த அம்மாவுக்கு தேவையான சொந்த புது எல்லா வேலையும் அந்த அம்மா முடிச்சுக்குது. அத்திக்கடவு கூட்டணி கேட்கும்போது அதை கேட்கறதுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காங்கன்னு துரைமுருகனே திரு வேல்முருகனுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. அத்திக்கடவு இல்லை, அந்தியூர் பவானி கீழ் பவானி விவசாயம். ஆமாம் ஆமாம். ஆனால் வானதி கேட்டால் ஸ்டாலினே பண்ணி கொடுத்துருவார். அது துரைமுருகனில் போக வேண்டியதில்லை. இப்படி ஏன் இவர்களுடைய ஊழல் அந்த அம்மா பேசவே பேசாது. அரசியல் பேசு, ஊழல் பேசாது. இப்போ வானதியாக அரசியல் செய்வதற்காக எங்கே போயிருக்கு? ஏர்போர்ட்டு பின்னாடி கிணத்துக்கு இது பீளமேடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்கு போயிருக்கு. அந்த அம்மா இந்த ஒன்டே ஆப்பை கோயம்புத்தூரில் இருக்கிறத மட்டும் ஒழிக்க சொல்லுங்க. இது மாதிரி சமூக விரோத செயல் நடக்காது, குற்றங்கள் குறைஞ்சி. இது சைபர் கிரைமுக்கே தெரியும். நீங்கள் சைபர் கிரைமில் ஒரு ஒரு காவலர்கிட்ட இந்த ஒன்டே ஆப் எங்கெங்கே இருக்குது, யாருடைய பேர் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, 10 ஃபோன் பண்ணால் எல்லாம் காய்ச்சல் ஓடிடுங்க. அதில் ஆணு இருக்கா, பெண்ணு இருக்கா. வானதி ஒரு முகாம் போட்டே செய்யலாம். ஒன் டே ஆப், 2 டே ஆப், 1 வீக் ஆப்பை எல்லாத்தையும் ஒழிக்க போகிறேன்னு ஒரு முகாம் போட்டு அதை அப்போ பண்ணி ஸ்க்ரீனில் போட்டு நம்பர் வரும். அதை எடுத்து என்னப்பா வர்றையா என்ன ஏதுன்னு கேட்டாலே 10 நாள் எல்லாம் முடிஞ்சு போயிடும்.
இதை செய்வதற்கு வானதி உடனடியாக முயற்சி செய்யணும். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.